தம்பியை விட நான் வந்து 8 வருஷம் பெரியவன் அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து சொல்றதுக்கு என்ன காரணம்? அங்க விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அங்கே என்ன நடக்குது? அங்க தமிழக வெற்றி கழகத்துடைய மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரவு என்ன? இது எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சமீபத்தில் நடந்த நிறைய விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம். நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பேட்டியின் போது வந்து சொல்லியிருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகத்தோட வந்து இணைவீங்களா அப்படின்னு கேட்கும்போது தம்பி தான் வந்து என்னோட வந்து இணையறதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நான் வந்து அவருக்கு முன்னாடி அரசியல் கட்சி வச்சேன் அப்படின்ற ஒரு கருத்துக்களை முன் வைக்காம, தம்பியை விட நான் வந்து ஒரு 8 வயசு பெரியவன், அண்ணங்கிட்ட வந்து இணைஞ்சு பயணிச்சா நல்லா இருக்கும் என்ன அப்படின்றத வந்து அவர் தான் விரும்பணும், அதை அவர் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். இதை வந்து நம்ம எல்லாருமே கடந்த காலங்களில் சீமான் அவருடைய பேச்சுக்களை கேட்டிருப்போம். நம்ம வந்து கொள்கை ரீதியாக வந்து எந்த கட்சி கூடயும், அதாவது திராவிட கட்சிகளோட நான் கூட்டணிக்கு போக மாட்டேன், நான் வந்து எல்லா கட்சியும் எடுப்பேன், முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தை வந்து முன்னிறுத்தி தான் தொண்டர் நிலைப்பாட்டை பயணிச்சுக்கிட்டு வர்றார். இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுக்கு பிறகு வந்து ஆரம்பித்த நாள் முதலே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பல்வேறு கேள்விகளை வந்து முன் வச்சாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னு சொன்னோன்னா, வரட்டும், யார் வந்தாலும் வரட்டும், அரசியல்ன்றது வந்து சாதாரணமான நல்லதில்லை, யார் வேணாலும் வரலாம், வந்து பார்த்தா தானே தெரியும், அண்ணன் வந்திருக்கல, தம்பி வந்து பார்க்கட்டும், தம்பி வரணுங்கிறாரு, வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் வச்சார். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்னைக்கு வாக்கு சதவீதம் பெற்றிருக்கு. அப்போ இன்னைக்கு முதல் முறையாக வந்து இன்னைக்கு வந்து இடைத்தேர்தலை வந்து இன்னைக்கு சந்திக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு இன்னொரு இடைப்பட்ட காலத்தில் நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் தேமுதிகவும் வந்து தேர்தலை வந்து ஒரு பக்கம் புறக்கணிச்சிட்டாங்க இடைத்தேர்தலை. அப்போ இந்த அதிமுகவும் தேமுதிகவும் தேர்தலை புறக்கணிச்சது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக போச்சு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய விமர்சனங்களை வந்து வச்சாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு அதிமுகவும் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க, தேமுதிகவும் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த தொண்டர்களுடைய வாக்கு வந்து யாருக்கு? அதிமுக தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க? எப்படியும் திமுகவுக்கு செலுத்த மாட்டாங்க, அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அங்கிட்டு வந்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கும் வாக்கு செலுத்த மாட்டாங்க, அந்த அளவுக்கும் நாங்கள் சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக அங்கே 3வது வாய்ப்பாக இருக்கிறது வந்து சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் தான் இந்த 2 தொண்டர்களும் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வந்தது. அதற்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்பாக நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து இங்கிருந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக போய் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமான நபர்கள் வந்து இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள், அதாவது பேச்சாளராக இருக்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்ட ஒரு சிலர் வந்து அங்கே கலந்துக்கிட்டு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்தாங்க. அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாங்க. எதுக்காக நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம், இது வந்து கூட்டணியா அப்படின்னா இல்லை, மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் ஒன்றிணைஞ்சு வந்து களத்தில் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி வந்து களத்தில் நிற்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரைட்டு, ஓகே. இன்னைக்கு வந்து அதிமுக தேர்தலை புறக்கணிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இடைத்தேர்தலில், அதே போல் தேமுதிகவும் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை வந்து சிலர் வந்து சில ஜாதிய அமைப்புகள் சமூக ரீதியாக வந்து கட்சியுடைய தலைமை வந்து நிற்கலை, அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு இன்டைரக்டாக எனக்கு மறைமுகமாக ஒரு சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியினர் வந்து பேசுவதாகவும் ஒரு தகவல் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடிய மருத்துவர் அபிநயா அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அமைச்சர்களுடைய தலையீடு வந்து அதிகமாக இருக்குது, அவருடைய வந்து அதிகார போக்கு வந்து அதிகமாக இருக்குது, ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க, ஒரு தேர்தல் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அப்போ அத்தனை அமைச்சர்களை இறக்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் திமுக இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்னைக்கு இத்தனை பேர் கூட்டணி வச்சுருந்தோம், அத்தனை அமைச்சர்கள் இறக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் இறக்கி இன்னைக்கு வந்து எம்பிக்கள்லாம் வந்து இன்னைக்கு களத்தில் வந்து வேலை செய்கிறாங்க. அதாவது ஒரு இடைத்தேர்தலுக்கு ஒரு தொகுதியில் வந்து இன்னைக்கு இத்தனை பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு அவசியம் இன்னைக்கு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ இதே அவசியம் வந்து நாம் தமிழருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவர் நேரடியாகவே கேட்குறாரு, அதிமுக தொண்டர்களை பார்த்து நேரடியாக கேட்குறாரு, தேமுதிக தொண்டர்களை பார்த்து நேரடியாக கேட்குறாரு, நான் கடந்த காலங்களில் உங்களுக்காக வேலை செஞ்சுருக்கேன், நான் அதிமுகவுக்காக வேலை செஞ்சுருக்கிறேன், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக நான் வேலை செஞ்சுருக்கிறேன், இந்த தடவை நீங்கள் நிற்கலை, நான் நிற்கிறேன், அதனால எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாக சீமான் அவர்கள் வந்து வைக்கிறார். ஏன்னா தலைமை கிட்ட போய் கேட்கல, இங்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போய் கேட்கல, அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்டையும் போய் கேட்கல, நேரடியாக என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு மாற்றா வந்து தொண்டர்கள்ட்டே கேட்டுறாரு. நேரடியா தொண்டர்களுடைய வந்து வாக்கு கவர்றதுக்காக அவர்கிட்டயே வந்து கேட்டுறாரு, எனக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க, நம்மளுடைய நேர் எதிரி யாரு, திமுக தான், திமுகவை தோற்கடிக்க வேண்டியது உங்களுடைய லட்சியம், உங்களுடைய லட்சியம் அதுதான், என்னுடைய லட்சியம் அதுதான், நாங்கள் ஒரு மாற்றம் அங்கே வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு, அதுக்கு நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அவர் சொல்றது வந்து ஒரு பக்கம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு ஒரு இருந்தா கூடயும், ஏன்னா அவர் இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா
ஆனதுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய முதல் இடைத்தேர்தல். அப்ப இந்த தேர்தலில் வந்து அவர் ஒரு பெரும் சவாலை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி காட்டணும், நம்ம தன்னுடைய பெரும்பான்மையை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ரைட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு முன்னாடி வந்து இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு கட்சி துவங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ரசிகர்கள் பட்டாளம் வந்து ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் பட்டாளம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து யாருக்கு வாக்கு செலுத்த போறாங்க? அடுத்து இன்னொரு ட்விஸ்ட், ஏற்கனவே சீமான தேமுதிக வாக்கு எங்கே போக போகுது, அதிமுகவுடைய வாக்கு எங்கே போக போகுது அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு. அதற்கு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடை கிடைச்சிக்கிட்டு வருது. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய வாக்கு யாருக்கு? இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் பேசின உடனேயே விஜய் அவர்களை பற்றி பேசும்போது அந்த யாருக்கு அவசியம் இருக்குது, தம்பியை விட நான் 8 வருடம் பெரியவன், தம்பி தான் வந்து இதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் வந்து நேரடியாக நான் வந்து சீனியர், நீ ஜூனியர், நீ இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, நான் முன்னாடி ஆரஞ்சு நாங்கள் கலப்பணி செஞ்சுட்டு இருக்கோம், 15 வருஷத்துக்கு மேலே பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தாம அண்ணன் தம்பி அப்படின்ற உறவை பயன்படுத்துறாரு பார்த்தீங்களா. அப்போ வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும்? விஜய் ரசிகர்களுக்கு வந்து பரவாயில்ல, சீமான் அண்ணன் கூட ஒருவேளை நம்ம தளபதி போயிட்டாருன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா, இல்லை இன்னும் இருக்கக்கூடிய சிலர்லாம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி எதுவும் 2026 அமைக்கிறதுக்கு எதுவும் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா தலைமை வந்து ஒவ்வொரு தொண்டனுக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா. இப்போ எல்லாரும் ஒரு கட்சி சார்ந்து ஒரு பயணிக்கும் போது தலைமை இந்த முடிவு எடுத்திருப்பாங்களோ, ஒருவேளை அங்கே அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி பேசியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் கடைநிலை தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி அதே கட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் தான் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள். இப்போ இன்னைக்கு இந்த இடைத்தேர்தல், இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க, அல்லது யாருக்கு வாக்கு செலுத்த சொல்லி தலைமை சொல்லும் அப்படின்னா தலைமை சொல்லுமா, இல்லை வந்து சுதந்திரம் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு விட்டுருமா அப்படின்னா கூடயும், உங்களுடைய விருப்பம் அப்படின்னு விட்டா கூடயும் தலைவர்களுடைய பேச்சுவார்த்தை, தலைவர்களுடைய அணுகுமுறை, சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசுறது, விஜய் அவர்களை வந்து சீமானுக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கிறது, இதெல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல. இன்னைக்கு வந்து ரசிகர்கள் வந்து அண்ணனுக்கு வந்து நாம் தமிழர் சீமான் அண்ணனை வந்து பிடிச்சிருக்கு, அப்போ ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வாக்கு செலுத்தக்கூடிய ரசிகர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா. அப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அங்க வந்து ஒரு மும்முனை போட்டி, அவர் 2வது விட வருவாரா, இவர் 3வது வருவாரா அப்படின்ற ஒரு பேச்சு மாதிரி இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியினருக்கு ஒரு பயத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை அமைச்சர்களை போட்டு, எம்பிக்களை போட்டு, எம்எல்ஏக்களை போட்டு இன்னைக்கு வந்து இடைத்தேர்தலை வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு வலுவான வேட்பாளர் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. மருத்துவர் அபிநயா வந்து இன்னைக்கு எல்லாராலும் முகம் அறியப்பட்டவர், படித்தவர் அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு தொடர்ந்து ஒரு உயர்வை நோக்கி நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு இளைஞர்களுடைய வாக்குகளை தாண்டி பொதுமக்களுடைய வாக்கு, அதாவது சீமான் அவருடைய பேச்சுகளால் கவரப்பட்ட இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினதை தாண்டி இன்னைக்கு அந்த இளைஞர்களை வந்து வீட்டில் சொல்லி அவங்க குடும்ப உறுப்பினர்களும் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பெரும்பான்மையா வாக்கு செலுத்தி அதற்கான தரவுகளை வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா பெரும்பான்மையா வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இடைத்தேர்தல் ஒரு பக்கம் இருக்கட்டும், இடைத்தேர்தலுடைய வெற்றி வாய்ப்பை வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும். மக்கள் வந்து யாருக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து தேர்தல் களம் வந்து எப்படி போகுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுமா அப்படின்ற அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு பயத்தை கொடுக்குற அளவுக்கு அங்கே தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு நம்ம அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து சீமான் அவர்களோட வந்து போவாரா, போனா நல்லதா, யாருக்கு யார் டிமாண்டு, அவர் கூட போகணுமா, இவர் கூட போகணுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. இன்னும் அவர் வந்து மாநாடு போட்டதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய வந்து கொள்கை, யாரை நான் முழுமையா எதிர்க்க போறேன், திமுகவை முழுமையா எதிர்க்க போறேன்னா, பாஜகவை முழுமையா எதிர்க்க போறேன்னா, இல்ல அதிமுகவை திமுகவை சேர்த்து எதிர்க்க போறேன்னா, இல்ல ஒட்டுமொத்தமா அதிமுக திமுக பாஜக எல்லாத்தையும் சேர்த்து எதிர்க்க போறாரா அப்படின்றது நமக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவருடைய அறிக்கையில இருந்து பிளவுவாத அரசியலுக்கு எதிராக நான் வந்திருக்கிறேன், மாற்றா வந்திருக்கிறேன், சாதி மதம் சமயம் இதெல்லாம் வச்சு அரசியல் செய்யறதுக்கு மாற்றா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. அவருடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப சீமான் அவர்கள் தனிச்சு இருந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல களப்பணி செஞ்சு இந்த மக்கள்கிட்ட கத்தி 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 இப்பதான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியே வந்திருக்கிறார்.
அப்ப விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு முன்னணி நட்சத்திரமா உச்ச நட்சத்திரமா இருந்து சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிக்காம வெறும் பேசி பேசி தன்னுடைய கட்சியை வளர்த்து கொண்டு வந்தவர் தான். அது நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான். ஆனா விஜய்க்கு அது வந்து அவசியம் இல்லைங்க. வந்த உடனேயே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரியே சூப்பர் ஹிட் அடிச்சிருவாரு. வந்த உடனே வந்து டக்குன்னு ரசிகர்களை வச்சு கட்சி ஆரம்பிச்சு உடனே வந்து ஒரு உச்சத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு இன்னைக்கு எதிர்பார்க்கலாமா அப்படின்னா கூட சந்தேகம் தான். ஏன்னா இன்னும் அவர் வந்து தன்னுடைய கொள்கையிலையும் இன்னும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அவர் சந்திக்காத பட்சத்தில் அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஒரு தலைவர்களை வந்து ஒரு ஆளுமையா மக்கள் மத்தியில கொண்டு போறதும் பத்திரிகையாளர் சந்திப்பு தான். அதே போல ஒரு தலைவரை வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு கோமாளி ஆக்கி இவரெல்லாம் ஒரு ஆளு இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போறதும் பத்திரிகையாளர் சந்திப்பு தான். அப்ப இங்க பத்திரிகையாளர் சந்திப்புல செய்தியாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு விஜய் அவர்கள் வந்து எப்படி பதில் பேச போறாரு, எந்த மாதிரியா இப்ப நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து குரல் கொடுக்க போறாரு, அவருடைய எதிர்ப்பு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது, ஒரு மேலோட்டமா இப்ப இருக்கிற மாதிரி எதிர்க்க போறாரா அறிக்கை வாயிலா, இல்ல வந்து பகிரங்கமா இறங்கி அடிக்க போறாரா அப்படின்றத வந்து விஜய் அவர்கள் தான் தீர்மானிக்கணும். இப்ப என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியலை நோக்கி தான் வந்தார். இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி வந்தாரு, ஒரு மாற்றா வரணும் அப்படின்னு வந்தார் இல்லையா. அப்ப விஜய் அவர்களும் அதற்கு மாற்றா தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றா வரப்போறேன், லஞ்ச லாவணியமற்ற ஊழலற்ற ஒரு ஆட்சியை நான் ஒரு மாற்றா வரப்போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீங்க மாற்றா வர்றதுக்கு நீங்க ஒரு தனித்து வந்து நின்று உங்களுடைய தனி வாக்குகளை வாங்கி அதனால இங்க யாரோடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் அப்படின்ற ஒரு அரசியல் பேச்சுக்கள் வந்துடும். ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தனிச்சு நின்றுச்சு அப்படின்னா அந்த வாக்குகளை வாங்கி ஒரு பயனற்றதாயிருமே. இங்கிட்டு சீமானவர்களை தனிச்சிருந்தாருன்னா அந்த வாக்குகளை வாங்கி பயனற்றதாயிருமே. நடுவில் ஏதோ ஒரு குறைஞ்சபட்ச ஒரு வாக்கு வித்தியாசத்துல மறுபடியும் அதே கட்சியில வந்து ஆட்சி பண்ணிடுவாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அல்லது விஜய் அவர்களை வந்து இன்னைக்கு தேமுதிக கூட போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திடீர்னு இப்ப அதிமுக சைடு போயிடுவாரா அப்படின்னா கூட ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்ப காங்கிரஸ் கூட போயிடுவாரா, திடீர்னு ராகுல் காந்தி அவர்களுக்கு வாழ்த்துலாம் தெரிவிக்கிறாரு, அங்கிட்டு போயிடுவாரா அப்படின்ற பல கேள்வி இருக்கு. இப்ப விஜய் அவர்களை வந்து மாற்றாக வரும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் எதற்கு மாற்றாக அப்படின்றத வந்து இன்னும் அறிவிக்காத பட்சத்துல கிட்டத்தட்ட சீமான் அவர்களை ஒன்றிணைச்சு அவர் கூட சேர்ந்து பயணிச்சு கிட்டத்தட்ட இன்னும் சில தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் கட்சி வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு மெகா கூட்டணியாக அமைச்சு 2026 நோக்கி பயணிப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் இதற்கான செயல்பாடுகள், அறிகுறிகள், அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.